பேட்டியிலே அதை தான் ரீகால் பண்ணாரு சூர்யா. உங்களோட நிறைவு கருத்து கேட்கலாம். இது ஒரு கான்ஃபிடென்ட்டா நாங்கள் அடுத்த 5 கட்ட தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிறதா 2-3 குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒன்று, சாம் பிரிட்டோவினுடைய கருத்தை நாங்கள் இன்டர்பிரட் பண்ணி சொல்றோம், அது எங்களுக்கு அவசியம் அப்படின்னு வலதுசாரி தரப்புல சொல்றாங்க. சாம் பிரிட்டோ ராகுல் காந்தியினுடைய அப்பாவுக்கு நண்பராக இருந்தவர். அவர் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் இங்க இருக்கிறதோட கம்பேர் பண்ணி பரிசீலிக்கலாம். வெறும் நண்பர் மட்டும் கிடையாது, காங்கிரஸ் ஓவர்சீஸ் அணியோட அறிக்கையில் இல்லைங்கிறாங்க. காங்கிரஸ் அறிக்கையில சொல்லப்படல, வாக்குறுதியில சொல்லப்படல. சாம் பிரிட்டோவினுடைய கருத்தை வந்து காங்கிரஸினுடைய கருத்தாக, காங்கிரஸ் தலைவருடைய கருத்தாக நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமனுடைய கணவர் வந்து பரகால பிரகார சொல்றாருல்ல, மோடி ஒரு சர்வாதிகாரி ஐடியாலஜி. அப்ப நீங்க இது பிரச்சனை இல்லல்ல, அவருடைய கொள்கை வரல சார். அப்படி பாத்தீங்கன்னா ரிலேட்டிவா இல்லாத விஷயங்களை நீங்க ரிலேட் பண்ணும்போது ஒண்ணும் இல்ல. நீங்க சூர்யா அவர்கள் நீங்க வந்து ஒரு அடுத்து வரேன் திமுகவோட கருத்து இல்ல, சுப்பிரமணிய சாமி சொல்றாரு எடுத்துக்கிறீங்களா? அவர் கட்சியில இருக்காரு. அடுத்து வரேன். அடுத்து அதாவது பரகால பிரகாரம் வந்து மோடி சர்வாதிகாரி வந்தா அடுத்தது இவங்க வந்து இஸ்லாமியர்களை நாங்க பெருமளவு அதிகாரப்படுத்துறோம், அவர்களை கட்சியில வச்சு பாதுகாக்கிறோம் சொல்றாங்க. 2 இன்சிடென்ட் அடுத்தடுத்த வாரங்கள்ல நடக்குது சார். ஒன்னு வந்து ஒரு இஸ்லாமியர், அதாவது ராஜஸ்தான்ல பிரதமர் பேசின விஷயம் வந்து ஒரு டிவிசிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு மூத்த இஸ்லாமிய நிர்வாகி, பாஜகவை சேர்ந்த நிர்வாகி, அவர் அடுத்த நாள் கட்சி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், இது டிவிசிவ் ஸ்டேட்மெண்ட். அடுத்த நாள் கட்சியை விட்டு நீக்கப்படுறார். 3ஆவது நாள் கைது செய்யப்படுகிறார். ஆனால் ஏப்ரல் 24, 2024 ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆலோசகரை என்னோடு விவாதத்துக்கு அனுப்புங்க. நிர்மலா சீதாராமனை பொருளாதாரம் குறித்து விவாதத்துக்கு அனுப்புவது என்பது கழுதையை பாட்டு பாட அனுப்புறதுக்கு சமம் அப்படின்னு நான் சொல்லல, சுப்பிரமணிய சாமி சொன்னார். இந்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக வெட்டேரியன் மெம்பர், மூத்த உறுப்பினர் அப்படிங்கிற பொறுப்போடு அவர் அந்த கட்சியில் இருக்கிறார். இதுதான் பாஜக ஒரு உயர்சாதி இந்துவையும் ஒரு இஸ்லாமியரையும் ட்ரீட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கிறது. இது 2. 3ஆவது, நீங்க நீட்டுக்கு ஏன் நீதிமன்றத்துக்கு போல அப்படிங்கிறாங்க. நீதிமன்றத்தில் மட்டும்தான் ஃபைசல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து டெல்லி சர்வீஸ் ஆக்ட் வந்து நீதிமன்றத்திலே முடிச்சிருப்பீங்க. அதை திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கிறதுனால தான் கொண்டு வந்து அமெண்ட் பண்ணீங்க. அதே போல உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட டைரக்ஷன் நீங்க வந்து தேர்தல் ஆணையர் நியமனத்தில் வந்து நீதிபதிகளை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு, அதை மீறி தான் நீங்க பார்லிமெண்ட்ல நீங்க தான் அதுல ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தீங்க. செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கையை முடிச்ச பிறகு நீங்க சொல்லுங்க சார். இது 2. அப்ப பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குங்கிற அடிப்படையில தான் நாளைக்கு ஆட்சி மாற்றம் வருகிற போது ஒண்ணும் இல்ல சார், அந்த நீட் பில் இப்ப சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு கையெழுத்து தான் தேவை. குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து இருந்தா இங்க விளக்கு கிடைச்சிட போகுது. அந்த விளக்கை எங்களால் பெற முடியும், நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் பெற முடியும்ங்கறத நாங்க திருப்பி சொல்றோம். ஒண்ணு. அடுத்தது இவங்க வந்து ரிசர்வேஷன்ல வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிகள், குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டுமே திருப்பி அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத பெரிய குறைபாடா சொல்றாங்க. இது அவங்களுக்கு உறுத்துது, இடஒதுக்கீடு இருப்பது உறுத்துது. இந்த 27% நாங்க இன்னும் அட்டெண்ட் பண்ணல. இதுவரைக்கும் ஜுடிஷியரியில 250 இருந்து 300 குடும்பங்கள் தான் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஆயிருக்காங்க. அவர் நிறைய விளக்கமா சொன்னாங்க. அதுக்கு என்னைக்காவது அதை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கீங்களா? அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இவங்க வந்து மண்டல் கிரிட்டிசைஸ் பண்ணல சார். உங்க கட்சி தலைவர்கள் அதை மேல எடுத்து பேச சொல்லுங்க, தேர்தல் பிரச்சாரத்துல பேச சொல்லுங்க. இதுவரைக்கும் ஒருத்தர் பேசல. நீதித்துறையில் இடஒதுக்கீடு வேணும்ங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பேசிட்டு இருக்குங்க. நீதித்துறையில் இடஒதுக்கீடு வேணும்னு கேக்குறோம். உங்களுடைய கேட்க சொல்லுங்க, பாஜக சொல்ல சொல்லுங்க. சரி, அடுத்தது ரிஃபார்மே கொண்டு வந்துருங்க சார். நிறைய பண்ண சூர்யா. அதாவது இது இடஒதுக்கீட்டுல ரிஃபார்ம் கொண்டு வரோம் அப்படிங்கறாங்க. ஜுடிஷியல் அப்பாயின்ட்மென்ட் யார்ட்ட இருக்கணும்ங்கறது தான் அதுல பிரச்சனையே தவிர அதுல இடஒதுக்கீடு வேணுமா இல்லையாங்கிறது இல்ல. இவங்க வந்து எங்களுடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் குறித்தும் திமுக குறித்தும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சார். நாங்கள் மண்டல முதல்ல அதுதான் நீங்க பேசிருக்கீங்க அப்படினுட்டு முதல்ல அதுக்கு தான் வந்து நேரம் இல்லாத நேரத்துல இப்ப ஏன் மேல ஒரு அரை நிமிடம் சரி, மண்டல ஆணையத்துல நாங்க ரெப்ரசன்ட் பண்ணோம், மண்டல ஆணையத்துக்காக போராடினோம். மண்டல ஆணையத்தை அமல்படுத்துவேன்னு விபி சிங் அறிவித்ததே ஆசிரியர் தலைமையில் நடந்த கூட்டம், பெரியார் திடல்ல நடந்த கூட்டம் தான். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஜெயலலிதா என்கிற பார்ப்பனர், நரசிம்மா ராவ், குடியரசுத் தலைவர் என்கிற 3 பார்ப்பனர்களை வைத்து தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற முடிவை எடுத்தவர், அந்த செயல்பாட்டை நிறைவேற்றியவர் ஆசிரியர் வீரமணியும் தலைவர் கலைஞர். ஒப்பிட்டு பார்க்கிறது மட்டும் தான் அவர் சொன்னாரு பார்ப்பனர்னு. அது எங்க போச்சு உங்களுக்கு? பார்ப்பனர்னு அவர் சொன்னப்ப ஒரு பார்ப்பனர்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. சூர்யா, உங்க தலைவர் சொன்னதுதாங்க நான் சொன்னேன். நான் அனைவருக்கும் முதல்வர்னு சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் பார்ப்பனர்னு சொன்னதுதான் நான் சொன்னேனே தவிர நான் சொல்ல ஆலோசனை சொன்னவாச. 2வது, இப்போ நீங்க இந்த 40-60 ஏதோ ஒன்று போட்டீங்க.
இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்திருக்கும் 496. சோ இதே நம்பிக்கையா இருக்குங்கிறீங்க. இல்ல நான் சொல்றேன் அந்த அளவுக்கு தமிழ்நாடு மாறி இருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷம். சரி பாப்போம் ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாட்டுல பாஜகவின் வாக்கு விழுக்காடு அதிகரிச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டுல ஒரு விழுக்காடு வாக்கு கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அப்போ நீங்க வந்து 18 விழுக்காடு 20 விழுக்காடு வாக்கு வாங்க போற பிஜேபி ஏன் விட்டுட்டு அதிமுக போச்சு, ஏன் விட்டுட்டு தேமுதிக போச்சு, ஏன் விட்டுட்டு கிருஷ்ணசாமி போறாரு? அப்ப கூட்டணி கட்சிகளே விரண்டு ஓடிட்டாங்கன்னா மக்கள் யாரோட நிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஜூன் 4ஆம் தேதி பார்க்கலாம்.